ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இம்மட்டும் கர்த்தர் நம்மை தயவாய் நடத்தினார். இந்த பிரசங்க நேரத்தில் தேவ ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். யாக்கோப் எழுதின பொதுவான நிருபம் 1 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து 7 வசனம் வரை கவனிங்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அல்லேலூயா. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் கர்த்தர் அதிகமாய் செய்கிறவர். நினைச்சாலே கர்த்தர் நிறைவேற்றார். அதனால் சொல்கிறாரு, நினைக்காதீங்கன்றார். ஏன்னா நினச்சா நான் செஞ்சிருவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றுவேன். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்ய வல்லவர் அவர். அதனால் நினைக்க கூட வேண்டான்றார். ஏன்? அல்லேலூயா. ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். அல்லேலூயா. சொல்லுமா. ஞானம் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்ம காலத்தில் ஞானம் என்றால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த ஞானத்தை கேட்கணுமா ஆண்டவர் சொல்கிறார். அந்த பயப்படுற பயம் உங்களுக்கு குறைவாக இருக்கலாம். தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிற ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். ஏன்? எதுவோ எந்த சம்பவத்தாலேயோ எந்த சூழ்நிலையினாலோ நீங்கள் சிறைப்பட்டு தேவனுடைய வார்த்தையை வாழ்க்கையை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தேவனுக்கு பயப்படாமல் அந்த சூழ்நிலைக்கு பயப்படுவதனாலே அங்கே என்னவென்றால் ஞானம் குறைவுபட்டு இருக்கிறது என்ற அர்த்தம். அல்லேலூயா. அப்போது அந்த ஞானத்தை கேட்கணுன்னாக்கா விசுவாசம் வேண்டும். அல்லேலூயா. நம்ம விசுவாசம்னாக்கா நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட, நம் சுகமாய் வாழ்வதற்காக, நம்முடைய காரியம் நிறைவேற நமக்கு விசுவாசம் வேண்டும் என்று நாம் நினைத்து கொள்கிறோம். நல்லது தான். விசுவாசத்தோடு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது என்பது கூடாத காரியம். தேவன் ஒருவர் உண்டென்றும். அப்புறம் எபிரேயர் 11 என்ன? தம்மை தேடுவது பதில். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது என்பது கூடாத காரியம். ஏன் என்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும்
விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. பலன் அளிக்கிறதற்காக விசுவாசிக்கிறேன் இல்லையா? ஒரு சத்தியத்தை இப்படி சொல்லுது ஆண்டவர் சொல்கிறார், நமக்கு பலன் வேணும், நமக்கு சுகம் வேணும் அப்படின்னாக்கா, நம்முடைய காரியங்கள் ஜெயமாகணும்னா அதுக்கு விசுவாசம் வேண்டும். ஒரு தாய் தன் மகளுக்காக கண்ணீர் விட்டு கதறும் பொழுது ஆண்டவர் அவளை அசட்டை பண்ணுறார் பாருங்கள். அல்லேலூயா. தள்ளுறார், புறம் தள்ளுறார். இப்போ உனக்கு நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு தள்ளுறார். அவள் கண்ணீர் விட்டு கதறா. யாருன்னு தெரியலையா? கானானிய ஸ்திரீ கண்ணீர் விட்டு. ஏன்? அவளுக்கு விசுவாசத்தில் தேவன் செய்வார் என்று அதிக விசுவாசம் இருந்தது. விசுவாசத்திலேயே அதிகமான நம்பிக்கை. இவரை விட்டால் நமக்கு யாராலும் நம்மளுக்கு ஜீவனை கொடுக்க முடியாது என்ற ஒரு தீர்மானமான விசுவாசம். அல்லேலூயா சொல்லுவோமா? தீர்மானமான விசுவாசம். எவ்வளவுதான் தேவன் இப்படி சொன்னால் புரியும்னு சொல்கிறேன். அவளை அவமானப்படுத்தினாலும், அவளுக்கு இப்படி சொன்னால் புரியும் நினைக்க எரிச்சலை ஊட்டினாலும், அவளை உதாசீனப்படுத்தினாலும் அவள் அதெல்லாம் நினைக்கவே இல்லை. அல்லேலூயா சொல்லுமா? ஒரே குறிக்கோள், ஜீவன் போகிற என் மகளுக்கு ஜீவனை தாரும். நல்லா கவனிக்கணும். அவள் ஞானம் அடைந்தவள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியது. அல்லேலூயா சொல்லுமா? அப்படி நம் தேவைகளுக்காக விசுவாசம் தேவை. ஆனால் ஞானம், அல்லேலூயா, மிகவும் மிகவும் அவசியம். அதில் குறைவு இருக்குதுன்னு தான் ஆண்டவர் சொல்றார். விசுவாசிகளுக்குள்ளே குறைவு இருக்கிறது. அதனால்தான் யாவருக்கும் சம்பூர்ணமாய் அளிக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் நான் சொல்றார். அதான் கானானிய ஸ்திரீ. அவள் பிரதேசத்தால் சிறியா இருந்தாலும் கண்டிக்கிறார் பாருங்க, அங்கே கண்டிக்கிறார். ஆனால் உள்ளத்தில் தேவனுக்கு அவள் மேலே ஒரு பிரியம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அங்கே இருப்பவர்களை காட்டிலும் அவள் மேல் தேவன் பிரியம் வைக்கிறார். அவளை நேசிக்கிறார். அல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய யாக்கோப்பு பரிசுத்த ஆவியானவரால் தேவனுடைய குணாதிசயங்களை எழுதுகிறார். யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய. அல்லேலூயா சொல்லுமா? யாரையும் அவர் கடிந்து கொள்ளுகிறவர் அல்ல. யாராக இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் நம்முடைய ஜபத்தை காட்டிலும், இன்னும் நான் சொல்வேன் என்றால் நம்முடைய ஜபங்களை காட்டிலும், அல்லேலூயா, இயேசு அறியாதவருடைய ஜபத்தை கர்த்தர் சடிதியாய் செவி கொடுத்து கேட்பார். அல்லேலூயா. இயேசுவே, அதான் தேவன் தூரத்திற்கு மாத்திரமல்ல சமீபத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் அன்பு பிள்ளைகளே, இங்கே நமக்கு விசுவாசம் வேண்டும். 7வது வசனம் சொல்லுது, அப்படிப்பட்ட மனுஷன் தான் அவரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. நினைக்காதீங்கன்றார். அது மீண்டும் சொல்கிறேன். சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை அவருடைய அற்புதத்தை நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. உண்மை கர்த்தர் சத்தியம் அதைத்தான் போதிக்கிறது. நாம் கேட்டு பெறுவதை காட்டிலும் நிறைவேற்றி பெற்றுக்கொள்வது என்பது மிகவும் எளிமையானது. கிறிஸ்தவ வாழ்க்கை. அவருக்கு துதி கனமகிமை உண்டாகட்டும். நான் ஒரு சில வசனங்களை வாசித்து இந்த வாரம் இந்த மெசேஜை முடிக்காமல், 2வது வாரம் கூட கிடையாது, 3வது வாரத்தை இதற்கான விளக்கங்களையும் பிரசங்கத்தையும் முடிக்க நான் பிரயாசப்படுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 12ஆம் அதிகாரம்
21 குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். வாசிக்கலாம் தொடர்ந்து. அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுப்புழுத்து இறந்தான். தேவ வசனம். ஆமென், அல்லேலூயா. தேவ வசனம் மலர்ந்து பெருகிற்று. ஏரோது ராஜா என்ன வஸ்திரம் தரித்து கொண்டிருந்தானா? ராஜவஸ்திரம். அல்லேலூயா. ராஜவஸ்திரம்னா அது யாருமே அந்த தேசத்தில் அணிய முடியாது. அப்படிப்பட்ட வஸ்திரம் அந்த தேசத்தில் ராஜாவை தவிர வேறு யாரும் அணியவே முடியாது. வைரங்கள் இருக்கலாம், வைடூரியங்கள் இருக்கலாம், கோமதம் இருக்கலாம், ரத்தின கற்கள் இருக்கலாம், இப்படியா பதிந்த தங்க வஸ்திரங்களாக இருக்கலாம். அதுதான் ராஜ வஸ்திரம். ஏன்னா அப்படி தான் அந்த காலத்தில் கிரீடத்தோடு அவர்கள் தன்னுடைய ராஜ மகிமையை வெளிப்படுத்துவார்கள். அந்த சிங்காசனத்தில் அந்த மிடுக்கான உயர்ந்த அணிகளின் உள்ள வஸ்திரங்களை அணிந்து கொண்டு அவன் பிரசங்கம் பண்ணினானா. அல்லேலூயா சொல்லுமா. பிரசங்கம் பண்ணும்பொழுது அப்போது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. அந்த வஸ்திரங்கள், அந்த ராஜ வஸ்திரங்கள், அழகான அந்த வஸ்திரங்கள், அந்த சிங்காசனங்கள், அந்த ராஜ கிரீடம் எல்லாமே சேர்ந்து அந்த ஆர்ப்பரிப்போடு அவன் பிரசங்கித்தான். அதை பார்த்தவர்கள் கரங்களை தட்டி, இது தேவ சத்தமில்ல, மனுஷனுடைய பேச்சல்ல, இது கர்த்தரே பேசினார். அல்லேலூயா. இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால், இங்கேதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுபுழுத்து இறந்தான். அல்லேலூயா. கவனம் வச்சுக்கணும், இந்த சம்பவத்தை மறக்கக்கூடாது. மத்தேயு புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5 10 வசனம். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். அல்லேலூயா சொல்லுவோமா. ஒரு நூற்றுக்கு அதிபதியை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற சாட்சி. சம்பவத்தை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஏரோது ராஜா உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவன். இந்த நூற்றுக்கு அதிபதியும் நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவன். 2 பேருடைய குணாதிசயங்களை நாம் கவனிக்கணும்.
இன்னும் சில சம்பவங்களை குறித்து நான் இந்த பிரசங்கத்தோடு இணைப்பேன் என்றால் நேரம் அதிகமாயிடும். அல்லேலூயா. நிறைய விளக்க வேண்டியது. சங்கீதங்கள் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும். அல்லேலூயா. இது எதை குறிக்குதுனாக்கா, ஞானத்தை கேட்பதின் சாயலை குறிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தாவே, உமது வழி எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். அவனால் வாழ முடியாதா? அவனுக்கு என்ன குறைவு? நல்ல அதிகாரத்தில் உள்ள ராஜா இவனும். அல்லேலூயா. அவன் எங்கே நாடுகிறான்? தேவ சமூகத்தை நாடுகிறான். அல்லேலூயா. இது விசுவாசம். இது விசுவாசம். அதனால் விசுவாசம் அந்த யாக்கோப்பு நிறுவனத்துக்கு வந்தவனாக்கா கவனிக்கணும். கர்த்தர் நிலவரம் இருக்கிற வேண்டும். அந்த 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. வாசிக்கலாம். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் சொல்றாரு, குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருந்தாக்கா வாந்தி பண்ணி போட்டுருவேன். அல்லேலூயா சொல்லுமா? கவனமா, ரொம்ப கவனமா. நம்ம சபையில் இருக்கிறோம், சபையின் பிள்ளைகளாக இருக்கிறோம், சபையின் சத்தியத்தை கேட்குறோம். ஆனால் ஏதோ ஒரு பொழுதுபோக்கிற்காக என்னது உங்களுக்கு தெரியும். அதுக்காக இல்லை. தேவனை விசுவாசித்தோம், வந்துட்டோம். அப்புறம் அந்த நடைமுறைப்படுத்த ஒன்றும் கஷ்டம் இல்லை. என்ற விளக்கங்களை எல்லாம் ஒரு 3ஆம் வாரத்தில் உங்களோடு கர்த்தர் பேசுவார். கர்த்தர் நல்லவர். ஆனால் ஞானம் மிகவும் அவசியம். அந்த ஞானத்திற்கு என்ன வேண்டும்? விசுவாசம் வேண்டும். அந்த ஞானம் இல்லாதவன் இருமனம் கொள்கை உள்ளவனாய் இருக்கிறான். அந்த ஸ்திரியாகப்பட்டவள் இருமனமே இல்லை. அதுதான் கவனிக்கணும். அல்லேலூயா. இல்லையா? அதுமாதிரி இன்னொரு ஸ்திரீ கூட இருக்கிறாங்கல்ல, நமக்கெல்லாம் தெரியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் அந்த 100க்கு அதிபதி என்ன ஒரு லாபகமாக லகுவாக ஆண்டவரிடத்திலிருந்து அந்த பெரிய உதவியை ரொம்ப சுலபமாக பெற்றுக்கொண்டான். ஒரே வார்த்தை சொன்னான். நீ ஒரு வார்த்தை சொல்லும் போதும் கர்த்தாவே, என் வேலைக்காரன் எங்கேயோ இருக்கிறான், எங்கே இருக்கிறான்? தூரமாக இருக்கிறான். நீங்கள் இங்கேருந்து சொல்லுங்க போதும், சொல்லுங்கப்பா, அவன் சொஸ்தமாயிடுவான். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய அந்த ஞானம் நிறைந்த வார்த்தை அது. அது என்னத்தை? விசுவாசம் இருந்துட்டால் மட்டும் போதாது. அந்த உறுதி, அந்த தீர்மானம், அந்த வைராக்கியம். அல்லேலூயா. அழகாக அவன் போகிறான், கேள்விப்பட்டு போகிறான். சுகம் கட்சிச்சு. அல்லேலூயா சொல்லுமா? அப்போ பாருங்க, சுகம்
இவன் வார்த்தை, இவன் விசுவாசம் அவனும் சுகப்பட்டுச்சு. எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! அப்போ நம்ம தேவன் மேலே எவ்வளோ விசுவாசம் வைக்கிறோமோ அவ்வளவுக்கு வர நம்ம சுற்றத்தார் எல்லாமே சுகமாக இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம் என்ற ஒன்று சேர்ந்து துதிக்கிற ஒரு அனுபவத்தை குடும்பத்தில் உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யாருக்கு சுகவீனம் இல்லை, எந்த ஆத்மாவுக்கு பாரம் இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. அல்லேலூயா. எல்லாருக்குமே சுகவீனம் வரும், பலவீனம் வரும், பாரம் வரும், கவலை வரும், எல்லாம் வரும். ஆனால் வரும், ஆனால் உட்காராது அது. அல்லேலூயா சொல்லுமா? நம்ம உட்கார விட்டுட்டோம்னாக்கா அது பாய போட்டு பெட்டு போட்டு படுத்துடுச்சுன்னா எழுப்பவே முடியாது. ஜாக்கிரதை, அதான் சாத்தான். அப்போ ஒன்று சேர்ந்த குடும்பங்கள் ஜெபிக்கணும், துதிக்கணும். அல்லேலூயா. ஐயா, நாங்கள் குடும்பத்தில் டெய்லி ஜெபிக்கிறையா? ஜெபிக்கலாம். எங்கள் வீட்டில் சூழ்நிலை வருது, வரலன்னு சொல்லலையே, வரும். கர்த்தர் அந்த காலம் வரையிலும் கர்த்தர் பொறுமையோடு காத்திருப்பார். எப்படி சொன்னது போல மரணம் வரைக்கும் அந்த எந்த ஸ்திரீ, அது பிடி மாவு இல்லையா? அவ ஒரு பிடி மாவு வரைக்குமா சாகரன்னு நினச்சிருப்பா. அவ எப்போ நினச்சிட்டு இருப்பா. பேச்சுக்கு சொல்கிறேன். அது ரெண்டு படி மாவு இருக்கும்போது இந்த மாவு எவ்வளோ நாளைக்கு வருமோ? அல்லேலூயா. நம்ம யார்கிட்டையும் கேட்டு பழக்கம் இல்லையே, நம்ம யார்கிட்ட போய் நின்று பழக்கம் இல்லையே, நம்ம அப்படி போய் கேட்கறதுட்டு சாகலாமே அப்படின்னு ஒரு வைராக்கியம் உள்ள ஸ்திரீ அவள். ஆனால் அவள் ஜெபித்திருப்பாள். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஜெபித்திருப்பாள். ஆனால் ஜெபத்தை கேட்ட தேவன் செய்யவே இல்லை. அல்லேலூயா சொல்லுமா? அதான் சொன்னது போல 2 ஒன்றையாவது, 1 1 அரையாவது, 1 காலாவது, கடைசியில் கைப்பிடி மாவாகுது. தேவன் 2 படி மாவு இருக்கும்போது இந்த அம்மாவுக்கு ஏன் பயத்தை கொடுக்கணும், இந்த அம்மாவுக்கு ஏன் திகில் கொடுக்கணும், இந்த அம்மா ஏன் அழுகணும், சரி அப்படின்ட்டு அங்கே வற்ற செய்கிறார். ஏலியாவை அங்கே வந்து எழுப்புறார். போ, கட்டளையிட்டார், சார்பை எடுத்துட்டு போ. அல்லேலூயா சொல்லுமா? இவன் நடந்து போகிற பயணத்துக்கும் ஒரு போய் சொல்கிறார். அவகிட்ட ஒரு 2 பிடி மாவு இருக்கும், அப்போவே கட்டளையிட்டிருப்பார். ஏன்னா இவன் போய் சேருவதற்கு அங்கே ஒரு பிடி மாவு ஆகிட்டுருக்கும். அத்தனை நாள் பயணம், நடப்பயணம் இல்லையாவ? இந்த காலத்தில் பிளைன் இருக்கிற மாதிரி, ட்ரெயின் இருக்கிற மாதிரி, பைக் இருக்கிற மாதிரி இல்லை கிடையாது. நடைப்பயணமாய் போகிறவன் அவன். அப்போ அவருக்கு தெரியும், இவன் நடந்து போய் சேர்த்துக்கும் அங்கே கைப்பிடி மாவுக்கும் சரியாக இருக்கும். தேவன் நேரத்தை குறிக்கிறவர், அவர் காலத்தையும் சமயத்தையும் தேவன் உண்டாக்குகிறவர். கொண்டு போய் போடுறாங்க தான் அக்கினியில். ஏன் காப்பாற்றக்கூடாதா? ஏன் அந்த அக்கினியை அவிழ்த்து போட்டிருக்கலாமே? காற்று இறையாதுன்னு சொன்னவராச்சே, கடலை அமைதியாருன்னு சொன்னவராச்சே, அடங்கி போச்சே. அக்கினி கட்டில் அக்கினியை காணாமல் போனாக்கா அந்த இடத்துல ஒன்றுமே இருந்திருக்காது. அங்கே அற்புதம் நடக்கணும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் மகிமைப்படத்தான் சில சம்பவங்களை அனுமதிக்கிறாரு தவிர, அது நல்லா புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை அழகாக இருக்கும். அல்லேலூயா. நாம் தேவனத்தில் கேள்வி கேட்க நமக்கு திராணி இல்லை. அவர் கேட்டுக்கிட்டு போக நமக்கு அருகதை அற்றவர்கள் நாம். அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் தாழ வீராக இருப்பார். தேவரீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? அப்போ தான் தொடங்குறார் ஊழியத்தை. தேவன் பவுல் மேலே ஊழியத்தை என்ன பண்ணுறார்? தொடங்குறார். அப்போ தான் ஒவ்வொரு கூப்பிடும்பொழுது
நம்ம வாழ்க்கையில் அப்படி தீர்மானம் இல்லாமல் அப்படி சித்தம் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. அதனால் கவனமாக இருப்போம். இந்த வசனம், ஒருவன் ஒரு விசுவாசி ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் அளிக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் விசுவாசத்தோடு கேட்க கடவன். அல்லேலூயா. என்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 3வது வாரம் கர்த்தரோடு பேசுவார். தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் நல்லவர் கிருபை வேண்டும் உள்ளது. நாம் ஜெபிப்போம். இரக்கமும் மனதிற்கும் கிருபை நிறைந்த எங்கள் பிதாவே, இந்த அற்புதமான இந்த மாதத்தின் முதல் வாரம் கிருபையால் எங்களை அழைத்த திருவசனத்தின்படியாக எங்களை நேராய் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். அது தொடர்ந்து நடத்த கிருபை செய்யும் வார்த்தை மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமையாகவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகராக எங்கள் மீட்பர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. 2வது